அம்மா பாடுவாங்களா? அம்மா நல்லா பாடுவாங்க. எங்க அம்மா பாட்டு தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம்லயே வந்தது. "அடி தன்னன்னா தினம் தன்னானே" இந்த பாட்டு தான் 1000 தாமரை மொட்டுகளேன்னு நாங்க போட்டோம். எங்க அம்மா உழைப்பா. சின்ன தாயவள் தொந்தராசாவே. இளையராஜாவுக்கு எப்படி கூட ஞானம் வந்தது? நான் பண்ண சாம்பாரு, நான் பண்ண ரசத்த சாப்பிட்டவரு அவரு அப்படின்ற ஜாலியா சொல்லி பொட்டுக்காளி படம் போட்டு காட்டுறோம். ரஜினியை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிடு அப்படின்னாங்க. சார் அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க ஏன்பா மாடு கிட்ட அப்படி போய் விளையாடலாமா? சொல்லி பார்க்க மாட்டாமா? மாட்டேன். சொல்லி பார்த்தா இது நீ பிடிச்சிருவே. மனைவியை நினைச்சு நீங்க எழுதின பாட்டு. பொன்மணி மேகலையாடுதே உன் விழிதான் இடம் தேடுது பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே. ரசம் குடிக்கிறதுக்குன்னே பாலசுப்ரமணியம் வரும். மேடையில் சொல்ல என் ரசத்தை சாப்பிட்டதுனால உனக்கு வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சில்க் சுமிதா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா பாடுவாங்களா? அம்மா நல்லா பாடுவாங்க. எங்கள் அம்மா பாட்டு தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே வந்து அன்னக்கிளி ஒன்றை தேடுது. பல பாடல்கள் 1000 தாமரை முட்டுக்களுக்கு உள்ள டியூன்ஸில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் எங்கள் அப்பா ஒரு 2 அம்மாவுடைய பாட்டு. சாமி வரத பாருங்கம்மா, சாமி சரிஞ்சு வரத பாருங்கம்மா, சாமிக்கு மேல சப்பர சாமியும் தோவி வருகுது பாருங்கம்மா, அடி தன்னா தினம் தன்னானே. இந்த பாட்டு தான் 1000 தாமரை முட்டுக்களே நாங்கள் போட்டோம். அன்னக்கிளி ஒன்று தேடுது எங்கள் அம்மா பாடின தாலாட்டைகளுக்கு. அன்னக்கிளி ஒன்று தேடுதுங்கிறது ஃபஸ்ட்டு சாங்கு இளையராஜாங்கிற பேரில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு எங்கள் அம்மாவோட பாட்டு. அப்படி எங்கள் அம்மாவோட பாட்டை வச்சு தான் நாங்கள்லாம் இப்போ அடி எடுத்து வச்சோம். அதுதான் எங்களை தூக்கி விட்டுருக்கு மேலே. அந்த அம்மா இன்னும் எங்கள் கூடவே இருக்கிறதா எங்களுக்கு நினைப்போம். அம்மா வந்து ரொம்ப வருஷங்கள் இருந்தாங்கல்ல உங்களோட, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க, நிஜமாவே. அது வந்து பஞ்சம் பசி எல்லாம் இல்லை. எங்களுக்கு ஊரில் நிலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஊரில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தோம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு தேடல் இருந்த காரணத்தினால அந்த இசையில் வந்து சேர்ந்ததுனால எங்கள் அண்ணா கொண்ட பல நிகழ்ச்சிகளுக்கு போனதுனால அந்த மியூசிக்லேயே இருக்கணுங்கிற மாதிரி மனசில் வந்தது. அப்போ எங்கள் அம்மா தான் ஊக்குவிச்சாங்க. நல்லா போடுங்கப்பா, நல்லா பாடுங்கப்பா, புதுசாக ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புதுசானா நீங்களே கம்போஸ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுனால தான் எங்களுடைய பாட்டெல்லாம் புதிய பாடல்களாக எங்களுக்குன்னு தனியாக டியூன் பண்ணி நாங்கள் நாடகங்களுக்கெல்லாம் போட்டு பாரதிராஜா நாடகம் போடுவார், நான் பாட்டு எழுதுவேன், இளையராஜா மியூசிக் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்தோம். அதுதான் எங்கள் அம்மாவோட உத்வேகம். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஊரில் நல்லா சாப்பிட்டு வளர்ந்தோம். எங்கள் அம்மா எந்த குழம்பு வச்சாலும் என்ன சாப்பாடு போட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். எதுனாலும் கோழி அடித்து வச்சா கூட அது நல்லாயிருக்கும். கிராமத்துக்கு குளத்தில் பிடிச்ச மீனை கொண்டு குழம்பு வச்சாங்களும் நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சாங்களும் நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். எல்லாமே அந்த டேஸ்ட்டு இன்னும் கிடைக்குது. என் பொண்ணு நல்லா கிடைச்சிட்டு இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எங்கள் அம்மாவோட சாப்பாடு வளர்ந்து தானே, அதுதானே நமக்கு ஜீவன். உங்களுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், பார்க்குறவங்க எல்லாரும் இருக்கட்டும், அவங்க அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. அது மாதிரி எங்களுக்கும் அது வந்து ஞானத்தை சேர்த்து விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். அது மாதிரி வளர்ந்த உடனே பாரதிராஜா எங்கள் ஊரில் வேலைக்கு வந்தார். அவர் வந்து நான் இல்லைப்பா எனக்கு சினிமாவில் அவர் நாடக ஆசை ஜாஸ்தி, அதனால் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்தோடனே நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஊர்லேயே உட்காந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் புறட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா சாப்பாடே சாப்பிடாமல் ஒரு வாரம் கூட வடபழனி கோயிலுக்கு நேராக ஏற்ற மாதிரி ஒரு கிருஷ்ண விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்களா, அந்த ஹோட்டலில் போயிட்டு காலையில் ஆளுக்கு 2 இட்லி சாம்பார் சாப்பிட்றதோட சரி. அதுக்கப்புறம் நைட்டு அடுத்த சாப்பாடோ அடுத்த காஃபியோ சாப்பிட்றதுக்கு காசு கிடையாது. அவ்வளோ பட்டினியில் வளர்ந்தவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நாடகங்கள்லாம் வாசிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி இருந்தாலும் ஒரு ரூம் எடுத்தோம். ரூம் எடுத்துகிட்டு இல்லை நம்ம சாப்பாடு வெளியே சாப்பிட வேண்டாம், நம்மளே சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி நாங்கள் வாங்கி ஸ்டவ் ஒன்று வாங்கி சமையல் பண்ணுறது. மேக்ஸிமம் அதிகமாக சமையல் பண்ணுறது நான் தான். நான் சமையல் பண்ணிப்பேன். இளையராஜானா, எங்கள் பாஸ்கரனா, பாரதிராஜானா எல்லோரும் 4 பேர் சாப்பிட்டுட்டு அப்படி நான் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாரதிராஜாவோட அம்மா வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இதில் வந்தோன்னே, அம்மா என்னம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா, ஏன் நீ ஏன் சமைச்சிட்ருக்க அப்படின்னாங்க. அம்மா எப்படிமா நாங்களே எங்களுக்குள்ளே சமைச்சிக்கிறோம், ஏன்னா சிக்கனமாக இருக்கும். ஒரு படி அரிசி வாங்கினா என்ன சாப்பிடணுமோ ஒரு கிளாஸ் அரிசி போட்டோம்னா எங்களுக்கு சரியாக போச்சு. மிச்சம் இருக்கிறத தண்ணி ஊற்றி காலைல பழைய சாதமாக குளிச்சுட்டு போய்டும். அந்த மாதிரி இருந்தோம். அந்த அம்மா வந்து பார்த்துட்டு நான் சமைக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம் போச்சு. சரிட்டு ஊருக்கு போனவங்க என்ன பண்ணாங்க, நேராக அவங்க வந்து தேனி, எங்கள் ஊர் பண்ணைப்புறம், அது பக்கத்தில், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். வந்து இறங்கினவங்க என்ன பண்ணாங்க, நேராக அவங்க ஊரில் இறங்காமல் நேராக எங்கள் ஊருக்கு போய் அடி பாவி கழுத என்னடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அங்கே போய் அமர்வு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சமைச்சு போட்டுட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கான், துணி துவைச்சி போட்டுட்டு இருக்கான், நீ என்ன பண்ணுறன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பொறுக்க முடியல. சரின்ட்டு உடனே ஆட்களை வச்சு தான் லெட்டர் எழுதுவாங்க. அதாவது போஸ்ட்மேன்ட்ட சொல்லி, எப்பா நான் ஊருக்கு வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. எந்த இதில் வர்றாங்கன்னு போட்டாச்சு. எங்கள் அம்மா கூப்பிட்டோம்.
நான் சமைக்கிற காரணத்தினால என்ன அதுலேருந்து விடுவிக்கணும், நான் ஊர்லேருந்து என்ன பண்ண போகிறேன்னு எங்கள் அம்மா வந்து இந்த சமையலை மறுபடியும் எங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. அந்த ருசியில் வளர்ந்தோம். அதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு சினிமா சான்ஸாக கிடையாது. என்ன விஷயம் எதெல்லாம் ரொம்ப அம்மா செஞ்சதை எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமா அந்த கொண்டக்கடலை போட்டு பண்ணுவாங்க. அது குழம்பு. அந்த அது அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை குழம்பு, கொண்டக்கடலை குழம்பு, மொச்சப்பயிறு பச்சை மொச்சை. பச்சை மொச்சை போட்டு பண்ணுவாங்க. கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். அப்பா. கருவாட்டு குழம்பு இப்போ சாப்பிட்றதில்ல. அந்த இடத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்கம் தானே ஊரில். அதனால எல்லாமே எங்கள் அம்மா கைராசிக்கு வராது. அந்த அளவுக்கு அருமையாக பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அதே மாதிரி சாப்பாடு எங்களுக்கு போட்டு வளர்த்து எங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் சேர்த்து வளர்க்குறதுக்காக அம்மா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பாட்டை நாங்கள் பண்ண பாட்டை போட்டு காட்டணும்னா, நல்லா இருக்குப்பா, இது புதுசாக இருக்குப்பா கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டு கிராமத்து பாஷையிலேயே அவங்க பாராட்டி அவங்களுக்கு ஸோ வெரி குட் யூ நோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூ டூயிங் திஸ் அப்படின்னா அதெல்லாம் பேச தெரியல. கிராமத்து தாய் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்த தாய், அதே அன்பு பாசத்தை 3 பேரும் 3 வீட்டில் இருப்போம். இளையராஜா தனி வீடு, எங்கள் பாஸ்கரனை தனி வீடு, நான் தனி வீடு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒன்றா இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா இளையராஜா அண்ணா வீட்டில் இருப்பாங்க. இருந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு புறப்படும் வண்டி. ரோஸ்ரி மெட்ரிக்கில் தான் பௌத்தா அவங்கெல்லாம் படிப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து வருவாங்க. வந்தவுடனே எங்கள் அம்மா காரு வரும்போதே வந்து எங்கள் வீட்டில் இறங்கிட்டு அந்த கார் போடும். ஏன்னா அதுக்கு முன்னால் தான் எங்கள் வீடு. நாங்கள் அண்ணாமலைபுரத்தில் இருக்கும்போது இறங்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க கார் போயிடும். காரை அவங்க ஸ்கூலுக்கு போய் இறக்கி விட்டுடும். அம்மா மட்டும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு என் ஒய்ஃபு சமைக்கிறத சாப்பிட்டு, கலா என்னோடய ஒய்ஃபோட பேர், அவங்க சமைக்கிறத சாப்பிட்டு, ஏம்மா இது கொஞ்சம் இது பண்ணி பாரு, இது கொஞ்சம் சொல்லலாம் தருவாங்க. இப்படிலாம் அவருக்கு பிடிக்கும். இந்த இது கொள்ளு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லது உடம்புக்கு வேறு. அதெல்லாம் வச்சு காட்டுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அப்போ ஸ்கூலுக்கு போன குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு மறுபடியும் வண்டி வரும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த வண்டி இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு வந்தோடனே அண்ணா இளையராஜா காரு, அதில் போய் அம்மா உட்காந்துட்டு பாஸ்கரன் வீடு பீச்சில் இருக்குது, போகும்போதே இறக்கி விட்டுருன்றாங்க. அங்கே போய் இறங்கிட்டு அவங்கள்ட்ட சேர்ந்து பேசிட்டு அந்த குழந்தைங்களோட விளையாண்டு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சமையல் பண்ணேன்னு அங்கேயும் விசாரிச்சு 3 குழந்தைகளையும் ஒரு நாள் விடாமல் காலையில் கங்காமரன் வீடு, மத்தியானம் வந்து பாஸ்கரனா வீடு, அப்புறம் படுத்துக்கிறதுக்கு இளையராஜா வீட்டுக்கு போயிடுவாங்க. அண்ணா வீட்டில் படுத்துக்குவாங்க. அப்படி 3 குழந்தைகளையும் சமமாக பாவிச்சு 3 பாகமாக பிரித்து எங்கள் மேலே அன்பு செலுத்துறது தெய்வம் எங்கள் அம்மா. கண்டிப்பாக. உங்கள் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் எப்படி ரொம்ப ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி. ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நாங்கள் அடைய முடியாத ஒரு பெரிய பணக்கார குடும்பம். நான் கல்யாணம் பண்ண ஒரு ஜமீன்தார் உண்டு. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு பயம் ஜாஸ்தி. அவள் ஒரு பணக்காரங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். அவள் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாவுக்கு எப்படி சமைக்கணுமோ அந்த மாதிரி எப்படி கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி கவனிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக எனக்கு மனைவியாக கிடைச்சா. நல்லா ரொம்ப அதெல்லாம் போன நவம்பர் 18 தான் அவளோட பர்த்டே போச்சு. அன்றைக்கி தான் பிரேம்ஜிக்கு பெண் குழந்தை பிறகுது. என்னோட நட்சத்திரத்துலேயும் என் பொண்டாட்டியோட டேட் ஆஃப் பர்த்லேயும் பிறந்திருக்கு அந்த குழந்தை. அப்படி ஒரு சந்தோஷம். அந்த அம்மாவே பிறந்தது இப்போ ஒய்ஃபே வந்து பிறந்த மாதிரி மனசுக்குள்ளே. அது மாதிரி எல்லாமே எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஒய்ஃபை வந்து அரவணைச்சு போவாங்க. எங்கள் பாஸ்கரண்ணா ஒய்ஃபை அரவணைச்சு போவாங்க. இளையராஜா அண்ணா மனைவி வந்து அம்மா பெற்ற பொண்ணுடைய பொண்ணு, பேத்தி. அதாவது பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு தானே, அக்கா பொண்ணு முறையில் வரும். அதனால அண்ணனுக்கு அது சின்ன வயசுலேயே பேசி ஜீவா பிறந்திருக்கு. ஜீவா வந்து ராஜாவுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் அப்படி குடும்பம் வந்துச்சு. அம்மா தான் காரணம் இல்லை. என்னெல்லாம் இப்போ நீங்கள் பாட்டு எத்தனையோ போட்டிருக்கீங்க, நீங்கள் தனியாக எழுதியிருக்கீங்க. அதே போல் அண்ணா போட்ட பாட்டுகள் எவ்வளோ தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்களே பாடுற பாட்டு அப்படின்னா என்ன? அவங்க எல்லா பாட்டும் கேட்க மாட்டாங்க. சும்மா ரேடியோவில் கேட்பாங்க. நாங்கள் தான் அண்ணா என்ன பண்ணாங்க, பொண்ணை போல் ஆத்தா பாட்டு எடுத்துகிட்டு அம்மாட்ட போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காட்டாங்க. அப்படி இப்படி உட்காந்து கேட்டுருப்பாங்க. என்னப்பா அது என்னை பற்றி பாட்டுருக்க அப்படின்னாங்க. திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு பண்ணு இல்லைங்களா? அதெல்லாம் கேட்டு என்னப்பா நல்லா இருக்குப்பா அவ்வளோதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கோம். அண்ணன் வந்து வேறு பாட்டை மற்றவங்க மியூசிக் டைரக்டர் பாட்டை கேட்க மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் எப்பா ரேடியோ கேட்பாங்கல்ல, அப்போ அதில் சொல்லிருப்பாங்க கங்கை பரமேஸ்வரன் ஒரு பாட்டுன்னு, ஞாபகம் இல்லையோன்னு பாட்டு இருக்கு. ஞாபகம் இல்லையோ கண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை கேட்டு இசை கங்கை மரன் போட்ட பாட்டை கேளுங்க சொல்லி போட்டுருவாங்கல்ல. அதை வந்து அண்ணன் வந்து ரெக்கார்டிங் முடிச்சு வருவார். வந்தோடனே எப்பா அங்கே வா, அமர் பாட்டு ஒன்று போட்டாங்கப்பா, ஞாபகம் இல்லையான்னு ஒரு பாட்டு, அப்படி மனசை உருக்குதுப்பா எனக்கு
அப்படின்னு அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடுவார். அந்த மாதிரி எந்த பிள்ளைகளும் விட்டு கொடுக்கறதே இல்லை. அந்த மாதிரி சமமா வாழ்ந்தவங்க எங்க அப்பா. என்னப்பா ஏன் பாட்டு எடுத்து போட்டீங்க அப்படிம்பாங்க. இந்த 1000 தாமரை மொட்டுக்களை போடும்போதெல்லாம் நான் பாடின கும்மி பாட்டுலாம் எடுத்து போட்டியா அப்படிம்பாங்க. அது மாதிரி அம்மா அந்த மாதிரி அம்மா கிடைக்கிறது ரேர். யாருக்கு அந்த மாதிரி கிடைக்காது. அவங்க புத்தியில வாழ்றமே. நீங்க உங்க அம்மா புத்தியில நீங்க வாழல. நீங்களும் சரி யாருமே உங்க அம்மா புத்தியில வாழல. நீங்களும் உங்க சுய புத்தியில வாழ்றீங்க. அம்மா அது உழறிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்க அம்மா எங்களுக்கு கடைசி வரைக்கும் போற வரைக்குமே அவ்வளவு தூரம் அன்பையும் தொன்பையும் போதிச்சு நன்மையும் தீமையும் கண்டுபிடிச்சு கொடுத்து நன்மையை எடுத்துக்கங்கடா சொல்லி வளர்த்த அம்மா எங்க அம்மா. சின்ன தாய் அம்மா. பாளையம் பண்ண போற சின்ன தாய் பெத்த மகன் மாறான்னு சொல்லி போடுறவன் சின்ன தாயவள் தொந்தராசாவே. இதெல்லாம் உண்மை சத்தியம். எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்கள் அம்மா அவ்வளவு அறிவாற்றல இல்லைன்னா நாங்களும் மடையன்களாக தான் இருந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க ஏதோ வேலைக்கு போகுது, வெளியே இருக்கிற பேர்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க ஏதோ என்னப்பா ரெக்கார்டிங் அப்பா என்னப்பா பண்ணுவீங்க? இல்லைம்மா அந்த பாட்டெல்லாம் இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போவோமா அப்படித்தான் சொல்லுங்க தவிர எங்கள் படம் வந்துச்சுன்னா அது ப்ரீமியர் ஷோ எங்கள் ஃபேமிலி ஷோ இருக்கும் தனியாக. அந்த படத்தை பார்ப்பாங்க. என்ன பாவி இவ்வளோ அடிச்சுட்டு இருக்கான் சொல்ல மாட்டீங்களா இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கான். அது இல்லை திட்டுவாங்க. அப்படிதான் அந்த கிராமத்து பாண்டில தான் இருந்தாங்க. மொட்டுக்காலை படம் போட்டு காட்டுறோம், ரஜினியை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிடு அப்படின்னாங்க. நம்ம சாமி அம்மா கூப்பிட்றாங்க, வாங்க சொல்லுங்கம்மா. இன்னொன்னே ஏன்பா மாடுகிட்ட அப்படி போய் விளையாடலாமா? நம்ம சினிமாவில் எப்படி எடுக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. மாடுகிட்ட போய் இப்படி விளையாடலாமா? சுழி பார்க்க மாட்டாமா மாட்டை? சுழி பார்த்தா நீ பிடிச்சிருவே. நீ எதுக்கு சுழி பார்க்காம மாட்டை பிடிக்கிற? மாட்டு சுழியை பார்த்து பிடிக்கணுமா? கிராமத்தால அவங்களுக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியும் இல்லையா? கொம்பை இப்படி பிடிச்சேன்னா வயிற்றுல குத்துப்பா, கரெக்டா இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், உழைக்கணும், உனக்கு நேரம் கொம்பு இருக்க கூடாது அப்படின்னாங்க. சரிங்கப்பா. அப்படிப்பட்ட கிராமத்தப்பா படத்தை அப்படித்தான் போட்டு காட்டுவோம் அம்மா. எங்க படங்கள்லாம் அப்படிதான் போட்டு காட்டுவோம். நம்பியாரை பார்த்து ஒரு தடவை ஏதோ ஒரு படம், ஏதோ நம்பியார் நடிச்ச படம் வந்தது. வந்தோடனே அதுக்கு முகத்தை திருப்பிட்டாங்க. அவர் பார்த்ததும் முகத்திற்கு நம்பியார் இருக்காரு. நான் போய் அவர் நம்பியார் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார். அவர்கிட்ட போய் எங்கள் அம்மா உங்களை படத்திலலாம் பார்த்து திட்டுவாங்க, உங்களை பிடிக்காது என்னன்னா. அப்புறம் படம் முடிஞ்சு தான் அம்மா வந்துடுறேன் அப்படிதான் நடந்திருக்கு. அப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணுறதா மன்னிச்சுக்கங்கம்மா. என்னன்னா நீ போயா, நீ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்க, கம்பளை விடட்டிட்டு இருக்க, நீ என்ன மனுஷனா நீ அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. ஆமா, அதெல்லாம் சினிமாவுக்கு நடிக்கிறதா? என்ன நடிக்கிறது, கெட்டவனாவே நடிக்கிறதா நீ அப்படி சொல்லி திட்டுவாங்க. அந்த மாதிரி கிராமத்துல வளர்ந்து அந்த கிராமம் மாறாமல் அந்த கிராமத்திலே போய் சேர்ந்தாங்க. நீங்க சமைச்சீங்கல்ல, அப்பெல்லாம் குழம்பு என்ன பண்ணுவீங்க? குழம்பு பருப்பு வேக வச்சுட்டு நாங்கள் காய்கறி வாங்க போயிடுவோம். எதுனா கச்சேரி சந்தில் நாங்கள் குடிடுறோம். அந்த சந்தை தாண்டினோடனே அந்த பக்கத்தில் கபாலீஸ்வரர் கோயில், கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் காய்கறி கடை எல்லாம் இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா போகிறோம். 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து வாங்கிக்கிறது. கருவேப்பிலாம் ஓசியாக தான் அவங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்களேன் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதை வச்சு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி அதை வெட்டி போட்டு வந்தது பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியை இருத்து ரசத்துக்கு வச்சுட்டு இந்த பருப்பில் போட்டு முதல்ல காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு எவ்வளோ போடணுமோ அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு பருப்பை ஊற்றி நல்லா வேக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிற மசாலா எல்லாம் இருக்கு இல்லையா, சாம்பார் பொடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு எந்த அளவு போடணுமோ அது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். ரசத்துக்கு அது நிற்கிது, அந்த பருப்பு தண்ணி நிற்கிது. அந்த தண்ணியில் நல்ல தக்காளியை பசைஞ்சு புளி முழுக்க போட மாட்டேன், புளி நல்லா பசைஞ்சிட்டு ரசம் குடிக்கிறதுக்குன்னே பாலசுப்ரமணியம் வருவோம். பாலசுப்ரமணியம் லைட் மியூசிக்கில் அப்போ வச்சுருக்கோம், சினிமாவில் நாங்கள் வாசிக்கல. அப்போ பால் வருவோம், பால் டேய் அமர் ரசம் கொடுறோம் கொஞ்சம் அப்படின்னா ஊற்றி கொடுத்தா கரெக்டாக அதாவது நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கிறேன். மேடல் சொல்லுவேன், என் ரசத்தை சாப்பிட்டதுனால தான்டா உனக்கு வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு பேசுவேன். அதே நேரத்தில் இளையராஜாவுக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது, நான் பண்ண சாம்பார் நான் பண்ண ரசத்தை சாப்பிட்டவர் அவர் அப்படின்றத ஜாலியாக சொல்லிக்கிறது. அது மாதிரி நல்லா சந்தோஷமாக கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக வாழ்ந்தோம். அதான் அதில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவில் அது மாதிரி ரொம்ப நல்ல நல்ல வாழ்க்கை அனுபவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் தான். அது எந்த எந்த அளவுக்கு மீறி போவோம், நான் கர்வம், நான் அவர் கங்கை வரும் ஒய்ஃப் ஆக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஐயோ வாங்க 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 வாங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக நடந்துக்குவோம்.
எல்லாருக்கும் சாப்பாடு. சில்க் ஸ்மிதா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவா. நான் வரேன் அண்ணிட்டு சொல்லிடுங்கன்றோம். சொல்லிட்டு வந்து அவ வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் சில்க் ஸ்மிதாலாம். ம். அதே மாதிரி நளினி என்ன சாப்பிடுவாங்க சில்க் ஸ்மிதா வந்து? எல்லாத்தையும் நான்வெஜ் என்னத்த சொல்றதுங்க. சிக்கன் சொன்னா சிக்கன் சாப்பிடுவா, ஃபிஷ் பண்ணா அவளுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லிடுவா, அவங்க இல்ல பண்ணிடுவாங்க. இது பர்டிகுலரா அப்படின்னு இல்லை, எது இருந்தாலும் சாப்பிடுவாங்கல்ல. அது ஆர்டிஸ்டா இருக்கா, ஆனா ஆர்டிஸ்டா பழக மாட்டாங்க எங்ககிட்ட. ம். சுஜாதாமா எங்க பக்கத்து வீடு, மகேந்திரன் எங்க பக்கத்து வீடு. அந்த மாதிரி நாங்கள்லாம் சினிமா குரூப்பெல்லாம் அங்கே சேர்ந்துருப்போம், பேசுவாங்க. பிரதாப் போத்தன் எங்கள் வீட்டுக்கு வருவான், ராதிகா வருவா. அதனால எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ எப்போவாது அது போல சாப்பிடுவோம். எல்லாரும் எல்லாம் சாப்பிடும். கமல் சாப்பிட வந்திருக்காரு. கமல் பாண்டி கணபதி இருந்தபோது வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. அவங்க வீட்டுக்கு நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் அவங்க வீட்டு கமல் வீட்டுக்கு சாப்பிடுவோம். பழக்கம் தானே. சினிமா வேற ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கு? ஆமா, சினிமா இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஆமா, இதுக்குள்ள அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் தான். இசைங்கிறதே எப்படி உங்க குடும்பத்துக்கு அறிமுகமாச்சு? இசைங்கிறது வந்து எங்கள் குடும்பத்திலேருந்து எங்கள் தாத்தா, அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணா அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. எங்கள் தாத்தா வந்து கதாகலட்சம் பண்ணிருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அம்மா சொல்லி. ஏன்னா என்னுடைய 5வது வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இளையராஜா அண்ணாவோட 9வது வயசு, என்னை விட 4 வயசு அவர் மூத்தவர். அப்போ 9வது வயசுல அவர் வந்து அப்பா இறந்தது தான். நாங்கள் அப்பா இல்லாமல் வாழ்ந்தவங்க தான், அம்மாவால் வழங்கப்பட்டவங்க தான். எங்கள் அப்பா பாட்டெலாம் பாடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டெலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டெலாம் கேட்டு ரசிச்சிருக்கோம். இப்படிப்பட்டவரா அப்படின்னு. அப்பாவும் தாத்தாவும் இசையில் இருந்த காரணத்தினால தான் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் பாவல் வரதராஜனுக்கு இந்த ட்ராமாலேயும் பாட்டுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவர் தான் பாட ஆரம்பித்தார் எங்கள் வீட்டிலேயே. அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தா, அண்ணன் இப்போ பாடினா கைதுட்டுறாங்களே, இப்படிலாம் பல பேர் வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையினால தான் நம்மளும் ஒரு பாடகராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நாங்கள்லாம் அவர் வழியிலே வந்ததுனால தான் எங்களுக்கு பாட்டு எழுதுறதோ, இசையமைக்கிறதோ, பாடுறதோ, எங்கள் அண்ணன் நாடகம்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவரே ஃபாலோ பண்ணி நாங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மாதிரி அதிலே வந்துட்டுருக்கோம், அதிலே இருந்துட்டுருக்கோம். உங்க அப்பா பாடின பாட்டுல ஏதாவது ஞாபகம் இருக்கா? உனக்கெந்த கணக்கை நான் ஒப்பிக்க போகின்றேன், உடல் நடுங்குகின்றதையா, சினத்தினாலே கொடிய தீமை செய்தேன் ஐயா, திருட்டுத்தனம் புரிய சிந்தை துணியுதையா, உடல் நடுங்குகின்றதையா. கடவுள்கிட்ட சொல்றது, உடல் நடுங்குதையா எனக்கு, உனக்கு என்ன என் கணக்கு, என் தப்பு கணக்கா ரைட் கணக்கா, உங்கள்கிட்ட எந்த கணக்கை நான் சொல்ல போகிறேன், உடல் நடுக்குது, இருக்கக்கூடிய வறுமையில் திருடி தின்னலாமாங்கிற அளவுக்குலாம் வருது, ஆனால் மனசை கட்டுப்பாடாக வச்சுருக்கேங்கிற மாதிரி அர்த்தம் உள்ள ஒரு பாட்டு. அது வந்து பாடல் வரிகளும் அவரேவா? அவர் தான், அவர்கள் வந்து எங்கள் அம்மா சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்பா பாடி நான் கேட்டதில்லை, சின்ன வயசுலையா வாய்ப்பு இல்லை. ஸோ பாடல் வரிகளும் அவரே அதெல்லாம் ஆமாம் கடவுளை நினைச்ச பாடுற பாட்டு. ஆமாம் அதெல்லாம் நிறைய பாடிருக்காரு, நிறைய பாடிருக்காரு. அம்மாட்ட கேட்டு தான் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம். உங்க மனைவி பத்தி நம்ம பேசுவோம். மனைவி வந்து காதல் கல்யாணம். எனக்கு காதல் கல்யாணங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவங்க வந்து இப்போ சர்க்கரை மல்லூர், ஆற்காடு சர்க்கரை மல்லூர் ஜமீன்தாருடைய பேத்தி. அது இங்கே வந்துட்டு சென்னையில் வந்து அம்பாளன் கம்பெனின்னு சொல்லிட்டு பெயிண்ட் கம்பெனி, அதுதான் ஃபர்ஸ்ட் வச்சது. அந்த கம்பெனி ஓனர் எங்கள் மாமனார், அது என் ஒய்ஃபோட அப்பா. அவங்க தான் அதை வச்சாங்க. அண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கம், ஹரிகர் அண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கம். அவர் பிடிக்கும், அண்ணாவை பிடிக்கும். இவர் வீட்டிலே தங்குறதுக்கு இடம் கொடுத்து தங்க வச்சிருந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து வந்து வந்தாருன்னா, சென்னைக்கு வந்தாருன்னா எங்கள் மாமா வீட்டில் தான் தங்குவார். அவர் தான் பேர் சரி என்னுடைய ஒய்ஃபுக்கும் அவங்க தங்கச்சிக்கும். என் ஒய்ஃபுக்கு மணிமேகலைன்னும் அவங்க தங்கச்சிக்கு ராணின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ராணிமா தெரியும் உங்களுக்கு, ராணி தான் அண்ணாவோட ஒய்ஃபோட பேர், ராணின்னு வச்சாங்க. பெரியாரோட ஒய்ஃப் பேர் மணியம்மைன்றதுனால மணிமேகலைன்னு சொல்லி வச்சாங்க. மணிமேகலை நாங்கள் கலான்னு கூப்பிட்டு பழக்கலான்னு தான் பழக்கம். எல்லாருக்கும் சினிமாவில் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்குமே ரொம்ப நல்ல அன்பானதா வந்து வெளியே படத்துக்கு போகும்போதே பார்த்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்களா ஆர்டிஸ்ட் எல்லாமே, வீட்டுக்கு வருவாங்க, எல்லாமே பழகிக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய பெரிய இதாக இருந்தாலும் என்னத்தான் கட்டிக்குவேன்றதுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூட ரெடியாக ஆனது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த மாதிரி நடந்தது. ஒரு தியாகியாக இருந்து அதை சாதிச்சு என்னவே கட்டிக்கணும். அப்போ எங்களுக்கெல்லாம் வருமானம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போனால் நீ காஃபி சாப்பிட்ணுமா, நீங்கள் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ற, அவங்களாம் வாங்க முடியாது, ரொம்ப பாவம்மா அவங்க, அவருக்கு சம்பளமே கம்மியாக வாங்குவாங்கன்னு. இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் இப்போல்லாம் காஃபி குடிச்சு பழகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைத்தனமாக சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணா எல்லாமே சொன்னாங்க, வசதியாக வளர்ந்த பொண்ணு, அதனால நீ தனியாக நீ அவங்க வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு சொன்னோம்ல, நான் வாடகை கொடுக்காம இருக்க மாட்டேன், அது மரியாதை இருக்காது, எனக்கு ஒரு வாடகை சொல்லுங்கள், அந்த ரூமுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு என் ஒய்ஃபை அங்கே ஸ்டவ் வாங்கி எங்களுக்குன்னு தனியாக சமைச்சு அவங்க அப்பாவுக்கு குழம்பெல்லாம் கொடுப்பா, அந்த மாதிரி பண்ணுவேன். அவங்களோட வீட்டில் நீங்கள் வாடகை கொடுத்து நான் இருந்தேன்.
ஓ! சரி, சரி, அது சரி. நல்ல மரியாதை இருக்காது இல்லையா? ஆமா, ஆமா. கரெக்ட், கரெக்ட். அவங்க சித்தி தான் வந்து சந்திரகாந்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட். உங்களுக்கு ஆமா. இது சத்தியம் படத்தெல்லாம் ம். சரவண பொய்கையில் நீராடின்ற பாட்டுக்கெல்லாம் ஆக்ட் பண்ணவங்க. அவங்க எம்ஜிஆர் படம் ராமன் தேடி சீதை மற்ற படங்கள்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவங்க. நல்ல ட்ராமா ஆர்டிஸ்ட்டில் பெஸ்ட்டு. ம். சிவாஜி அப்பா கூட ட்ராமாவில் அவங்க தான் ஹீரோயினாக நடிப்பாங்க. அப்படிப்பட்ட சந்திரகாந்தா அவங்களுடைய அக்கா பொண்ணு தான் ம். என்னோட ஒய்ஃபு. இந்த மாதிரி சினிமாவில் அதனால தான் எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ம். நாடகம் போடுவாங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன் நாங்கள் மியூசிக்கு. ம். அந்த மியூசிக்கு அந்த வருவா அங்கே வந்தோடனே இந்த பொண்ணு சைடாக அந்த பாட்டு வாசிங்க இந்த பாட்டு வாசிங்கன்னு கேட்டிருப்பா. நம்மளும் போயிட்டு சொல்லிட்டு பாட்டெலாம் வாசிட்டு இவங்களும் நடிப்பாங்களா? இவங்க நடிப்பாங்க. நடிக்க அவங்க தான் கேமரா முன்னாலே வரமாட்டா, நடிக்கவும் அவங்க தெரியாது, நடிக்கவும் ஆசை இல்லை. ம். ஏன்னா அவங்க அப்பா விட மாட்டாரு. அது இல்லாமல் நல்ல அழகான பொண்ணு, ரொம்ப அழகி, ரொம்ப ம். அழகி. எனக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய சொத்து அது. கிடைக்க முடியாத ஒரு பெரிய சொத்து, கிடைக்கக்கூடாது, எல்லாம் கிடைச்சிருச்சுல. ஆ, அதெல்லாம் கிடைச்சது பெரிய மிகப்பெரிய சொத்து எனக்கு. கரெக்ட். நீங்க வந்ததுக்கப்புறம் தான் நிஜமாக சொன்னால் எனக்கு 74ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ம். 75ஆம் வருஷம் வெங்கட் பிரபு பிறகுறான். வெங்கட் பிரபு பிறந்த போது தான் எங்களுக்கு அன்னக்கிளி படத்துக்கு இசை மியூசிக் பண்ண கூப்பிடுறாங்க. 76 அதுக்கு அடுத்த வருஷம் பவதா பிறகுறான். பவதா பிறந்த நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த படம் ரிலீஸுக்கு வந்துச்சு. 76ல் நாங்கள் தொடங்குறோம். பவதா பிறந்தா அந்த அத்தனை வயசாகுது அவளுக்கு. அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். இது இது இந்த இந்த என்னுடைய கல்யாணமும் ஒரு காரணமாக வச்சுக்கலாம். என்னோடய கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாமே அந்த நேரத்தில் மினிஸ்ட்ரியில் இருந்த கலைஞரையா, நெடுஞ்செழியன், மதியழகன், எல்லாமே ராஜாராம், எல்லா மினிஸ்டர்ஸும் வந்தாங்க. காரணம் எங்கள் மாமாவுக்கு இருந்த பழக்கத்தினால, மாமனாருக்கு இருந்த பழக்கத்தினால எல்லாம் வந்தாங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா டிஎம் சௌந்தரராஜன், பிவி சீனிவாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசன், இவங்களாம் மலேசியா வாசு பாலுவெல்லாம் எனக்கு ரிசப்ஷனில் நின்று வரவேற்பு கமிட்டி அவங்க. நாங்கள் அப்போ அவங்க கச்சேரி தான் வாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பாலு எடுத்து நடத்துகிறோம். வந்து நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப நெருக்கம் வந்தது. என்னுடைய கல்யாணத்தில் கச்சேரி நடந்தது. கச்சேரி வந்து ஆர்கெஸ்ட்ரா, எங்கள் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்க. அந்த கச்சேரியில் பாடினது பாலுவும் எஸ் ஜானகியும் கச்சேரி வச்சு எனக்கு பண்ணாங்க. ரொம்ப யாருக்கு கிடைக்கும், அவங்க வந்து கல்யாணத்தில் பாடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பில் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நடந்தது. 76ல் வந்து ஆமாம் ஜூன் 6 அன்றைக்கி வெட்டிங்கு. அந்த மாதிரி ஒரு நல்லபடியாக ரொம்ப நல்லா 74 வருஷம் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஏற்றம் தான், ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். எவ்வளோ உச்சிக்கு போகணுமோ அவ்வளோ வச்சுருக்கோம். அந்த உச்சியிலே நின்றுட்டுருக்கோம், அவ்வளோதான். நிறைய நீங்க காதல் பாட்டு இதெல்லாம் நிறைய படங்களுக்காக எழுதியிருக்கேன். உங்க மனைவியை நினைச்சு நீங்க எழுதின பாட்டுகள்லாம்? பொன்மணி மேகலையாடுதே, உன் விழிதான் இடம் தேடுது, பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே பாட்டு பாடுறா சித்ரா. மாமா உங்க 2 பேர் பாடுறையும் வச்சு எழுதிட்டீங்களே பாட்டே விட்டான். அந்த மாதிரி நினைவு இல்லாமல் இருக்கிறதா இடம் கிடைக்கிற இடத்துல என் காதல் நாங்கள் சொல்லிக்கிறது. எங்கள் அண்ணாவும் கூட இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், அவங்க செக்ரட்டரி இவர் ஸ்ரீராம்கிட்ட சொன்னார், இவன் லவ் பண்ணிட்டான், இவன் கல்யாணம் பண்ணுமேங்கிறதுக்காக எங்களுக்கு அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லி விரட்டினான். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு போகிறேன். அந்த மாதிரி ரொம்ப நல்ல உயர்வு வர்றதுக்கு ஒரு காரணமான ஒரு ஜாதகம், நல்ல ஜாதகம். மனைவியோட சமையல்ல உங்களுக்கு எது எல்லாமே என்னமா சொல்றேன், சிக்கன் அருமையா பண்ணுவா, ஃபிஷ் அருமையா பண்ணுவா, வேற என்ன இருக்கு பண்றதுக்கு. எங்க அம்மா டேஸ்ட்லயும் வந்துடும், அது அவள் டேஸ்ட்லயும் சேர்ந்து வரும். ரொம்ப சூப்பரா பண்ணுவா. இது கொள்ளு ரசம் எல்லாம் கத்துட்டா எங்க அம்மாட்ட. அப்புறமா அது உடம்புக்கு நல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த கொள்ளு ரசம் போட்டு ரசம் சாப்பிடும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டது உண்டு. இவ்வளவு நல்ல டேஸ்டா பண்ணும், ரொம்ப நல்லா பண்ணும். நிறைய உங்க ஒய்ஃப் பேர்ல அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க. நிஜமாமா, இல்ல கிடைக்காது அந்த மாதிரி ஒய்ஃப் யாரும் கிடைக்காது, அந்த மாதிரி பிள்ளைங்க யாருக்கும் கிடைக்காது, இந்த மாதிரி லைஃப் யாருக்கும் கிடைக்காது. வாழ்க்கையை கொண்டாடி சொல்றீங்க, அது இருக்கட்டும். கடவுள் அந்த இது வந்து உங்களுக்கு என்றைக்கும் அப்படியே இருக்கணும். கங்கை மரன் சாருக்கு நம்முடைய நாயகி டிவி சார்பாக என்னுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார்.